திடீர்னு அப்படி இனிமே கூட்டணியே இல்ல. அது ஒரு படி மேல போய் எடப்பாடி பழனிசாமி வந்து கோவமே பட்டாரு. நாங்க தான் கூட்டணி இல்லன்னு சொல்றோமே, எதுக்குங்க இப்ப வந்து கூட்டணி இருக்குதா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோவமே பட்டாரு. அதோட இன்னொரு படி மேல போய் நம்ம மெயின் ரோடு ஜெயக்குமார் அவர்களை வந்துட்டு 25 வருஷமா ராயபுரம் தொகுதியில நான் தாங்க வெற்றி பெற்றுட்டு இருந்தோம். இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலதான் 40,000 ஓட்டுல நான் தோத்துட்டேன். இஸ்லாமிய மக்கள்லாம் நான் போகும்போது கூட கேட்பாங்க, நீங்க அவங்க கூட இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு வந்து ஒத்து வரல, உங்களை ஆதரிக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனாலும் பொருந்தாத கூட்டணி தான், சீக்கிரம் நேரம் பார்த்து கழட்டி விட்டு வந்துருவோம் என்று சொல்லி பாத்தீங்களா கழட்டி விட்டோம்னா பாத்தீங்களா நாங்க சொன்ன மாதிரி கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படிலாம் பேசி பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா பழனிசாமி நேத்து சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன அவ்வளவு ஒரு தேவை இருக்கு, அவ்வளவு ஒரு அவசரம் அர்ஜென்ட் இருக்கு போய் அவரை போய் பாக்குறதுக்கு. அது இல்லாம யாராவது இங்க இருந்து போகும்போது யாராவது முக்கிய பிரதிநிதிகளை பார்க்க போறீங்களா என்று பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இங்க அதிமுக அலுவலகம் கட்டிட்டு இருக்காங்க, அதை பார்வையிட போறேன் என்று சொல்லி டெல்லி பயணம் புறப்பட்டு போயிட்டாரு. இவர் போறதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், தங்கமணி, எல்லா மணியும் முத்துசாமி எல்லாரும் அங்க போய் அமித்ஷாட்ட பேச, எல்லாம் அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்து அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்காங்க. யாரால? அமித்ஷாவால. அதனால இவங்க எல்லாருமே மானஸ்தங்கத்தான். இவங்களுக்கு யாருக்குமே பிஜேபி கூட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லதான். ஆனாலும் ஏன் போனாங்க? இழுத்து வரப்பட்டவனால் போனாங்க. ஏன் இழுத்துட்டு வரப்பட்டாங்க? இங்க இடி ரெய்டு, பழனிசாமி சம்மந்தி வீட்டுல ரெய்டு, எஸ்பி வேலுமணி வீட்டுல ரெய்டு, அப்புறம் இன்னும் அவங்க அதிமுக எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே ரெய்டு. இவங்க எல்லாத்தோட ஊழல் பட்டியல்களும் ஆதாரங்களும் அவங்க கையில இருக்கு. இவங்களோட லக்கான் வந்து அதிமுகவோட லக்கான் வந்து அமித்ஷா கையில இருக்கு, மோடி கையில இருக்கு. அவங்க எப்படி லக்கான் ஆடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஆடுவாங்க. எதுவுமே வந்துட்டு எடப்பாடியால பழனிசாமியால அவர் கட்சியா அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அததான் நம்மளுடைய மிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் சொன்னாங்க.